டைம் அண்ட் ஒர்க்கில் இதுவரை 19 சம் பார்த்துருப்போம். அதாவது 2 டைப் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் டைப் 3 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஒரே ஒரு பாக்ஸை வச்சு ஈஸியாக எல்லா கொஷனுக்குமே ஆன்சர் கொண்டு வர போகிறோம். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ சம்குள்ளே போகலாம். ஏ பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். ஏ ஒரு வேலையை பிஐ விட 9 நாட்கள் முன்னதாக முடிக்கிறார் எனில் ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி எந்த சம் கேட்டிருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாக்ஸை போட்டுக்கோங்க. அதில் என்னெல்லாம் எழுதணும்னா ஃபஸ்ட்டு திறன், அடுத்தது நாட்கள், அடுத்தது மீசிமா. மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள் அப்படின்னு டைப் 1 டைப் 2 இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டைப் வந்து உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எல்லா சம்மே ஆன்சர் கொண்டு வந்தோம். மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள் அப்படின்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரியே ஒரு பாக்ஸை போட்டுக்கோங்க. ஏபி இது ரெண்டு பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ ஏ அடுத்தது பி. போன 2 டைப்லையுமே திறன் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த டைப்பில் பாருங்கள் திறன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ வந்து என்னென்னா பிஐ போல் 2 மடங்கு. ஏ வந்து என்னென்னா பிஐ போல் 2 மடங்கு. அப்போனா பி வந்து 1 மடங்குனா பிஐ போல் ஏ வந்து என்னது 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏ வந்து என்னது 2, பி வந்து 1ன்னு வச்சுக்கலாம். புரியுதா? ஏ வந்து என்னென்னா பிஐ போல் 2 மடங்கு திறமையானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பி வந்து 1னா ஏ வந்து பியோட 2 மடங்கு திறமையானவர் அப்படின்றதுனால 2 போட்டுக்கிட்டோம். இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு திறன் மட்டும் தெரிஞ்சாலே இங்கே நாட்கள் தெரியலனாலும் அதை அப்படியே தலையில் போட்டுக்கோங்க. ஏக்கான திறன் என்ன 2, இது அப்படியே பிக்கு போடுங்க 2. அதே மாதிரி பிக்கான திறன் என்ன 1, இது அப்படியே ஏக்கு போட்டுருங்க. பக்கத்துலேயே எக்ஸை மட்டும் சேர்த்துக்கோங்க நாட்களுக்கு மட்டும். இப்போ ஏக்கான திறன் என்ன 2, அதுக்கான நாட்கள் என்ன 1 × எக்ஸ் வந்து எக்ஸு தான். அடுத்து பிக்கான திறன் என்ன 1, அதுக்கான நாட்கள் என்ன 2x. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பாருங்கள் ஏ ஒரு வேலையை பிஐ விட 9 நாட்கள் முன்னதாக முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ வந்து ஒரு வேலையை வந்து பிஐ விட 9 நாட்கள் முன்னதாக முடிக்கிறார். நாட்களை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எதுக்கானது ஏக்கும் பிக்கும் நாட்களுக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. இங்கே 2x இருக்குது, இங்கே 1x இருக்குது. 2xல் 1x போயிடுச்சுன்னா எக்ஸு தான். இதை மைனஸ் பண்ணியிருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. 2xல் 1x போயிடுச்சுன்னா எக்ஸு ஈக்குவல் டு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க 9 நாட்கள் அப்படின்னு 9. இப்போ எக்ஸோட தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸு 9 வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். 1 × எக்ஸ் வந்து எக்ஸு தான். அப்போ ஏவோட நாட்கள் என்ன 9 நாட்கள். எக்ஸுக்கு பதிலாக 9 அப்ளை பண்ணிங்கன்னா 2 × 9 18. இப்போ பியோட நாட்கள் என்ன 18, ஏவோட நாட்கள் என்ன 9 நாட்கள். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏக்கான நாட்கள் என்ன 9 நாட்கள். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்த சம்ம பாருங்கள். அதே மாதிரியே ஒரு பாக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. என்னென்ன மேலே எழுதணும் இங்கே வந்து திறன், அடுத்தது நாட்கள், அடுத்தது மீசிமா. திறன் இன்ட்டு நாட்கள் ஈக்குவல் டு மீசிமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஏவை போட்டுக்கோங்க. அடுத்தது பி, அடுத்தது ஏ ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஏபி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள். ஏ ப்ளஸ் பி நாட்களுக்கு எய்த்தாப்பில் வந்து 12 போட்டுக்கோங்க. அடுத்து என்னென்னு பாருங்கள் ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். ஏ வந்து என்னன்னா பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். அப்போ பி வந்து 1 மடங்குனா பிஐ விட ஏ வந்து 2 மடங்கு திறமையானவர்னா 2 போட்டுக்கோங்க. இப்போ நாட்கள் எப்படி கண்டுபிடிப்போம் அது அப்படியே எதிராக போட்டுக்கோங்க. ஏக்கு வந்து 2 இருக்கா. இப்போ பிக்கான நாட்களில் வந்து 2 போட்டுக்கோங்க. இது அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. அதே மாதிரி பிக்கு வந்து 1 இருக்க திறன், இது அப்படியே மேலே போட்டுக்கோங்க. ஏக்கான நாட்கள் வந்து 1, எக்ஸ் மட்டும் சேர்த்துக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பி மட்டும் தனியே அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிக்கான நாட்கள் என்ன இதுதான் 2x என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் பிக்கான நாட்கள். ஆனால் நமக்கு எக்ஸ் தெரிஞ்சாதான் இதில் வந்து நம்ம பெருக்கி ஆன்சர் கொண்டு வர முடியும். இப்போ ஈஸியாக இதையும் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஏக்கான திறன் என்ன 2, பிக்கான திறன் என்ன 1. இப்போ ஏ ப்ளஸ் பிக்கான திறன் எப்படி கண்டுபிடிப்போம் ரெண்டுத்தையும் கூட்டிக்குவோம். ஏ வந்து 2, பி வந்து 1. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 2 1 கூட்டிங்கன்னா 3. அவ்வளோதான். அடுத்தது திறன் ஏ ப்ளஸ் பிக்கான திறன் வந்து 3.
இன்ட்டு, ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபார்முலாவில் திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 3யும் 12யும் பெருக்கினா என்ன வருது மீசிமா? 12 இன்ட்டு 3 36. இது எல்லாத்துக்குமே 36 தான் வரும். ஒன்றை நீங்கள் கண்டுபிடிச்சாலே எல்லாத்துக்குமே இதுக்கு 36 தான் வரும். இப்போ பாருங்கள் ஈஸியாகவே இருக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இதுதான் ஆன்சர் 36 வரும். அதே மாதிரி தான் மேலேயும் இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 36 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பியோடதே எடுத்து எழுதிக்கோங்க. 1 இன்ட்டு திறன் இன்ட்டு நாட்கள் வந்து என்னன்னா 36 அப்படின்ற மாதிரி இருக்குது. 1 இன்ட்டு 2x 2x தான். 2x ஈக்குவல் டு 36. நம்ம இதுக்கப்புறமேட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா பியோட நாட்கள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட நாட்கள் என்ன? 2x தான். இப்போ இதுதான் ஆன்சர், 36 தான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. இப்போ அடுத்த சம்ம பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரியே பாக்ஸை போட்டுக்கோங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே திறன், அடுத்தது நாட்கள், அடுத்தது மீசிமா. திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா. இந்த திறனையும் நாட்களையும் பெருக்கினா அதுக்கு ஈக்குவல் வந்து மீசிமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். ஏ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஏ, அடுத்தது பி. ஏ வந்து என்னென்னா பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். அப்போ பி வந்து 1 மடங்குனா ஏ வந்து 3 மடங்கு திறமையானவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. ஏ வந்து 3னா பி வந்து பியோட நாட்கள் என்னவாக இருக்கும்? 3x. அதே மாதிரியே பியோட திறன் வந்து 1னா ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. 1 இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸு தான். இது அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்து என்னென்னு பாருங்கள். ஏ ஒரு வேலையை முடிக்க பிஐ விட 60 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க? நாட்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க பிஐ விட 60 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா நாட்களுக்கான வித்தியாசத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 3xல் எக்ஸ் போயிடுச்சுன்னா 2x. 2x என்னன்னா 60 நாட்கள் அப்படின்னு சம்லேயே கொடுத்துட்டாங்க. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க பிஐ விட 60 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார்னா இந்த ரெண்டு பேர்த்துக்கான நாட்களுக்கான வித்தியாசம் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இங்கே 3x இருக்குது, எக்ஸ் இருக்குது. 3xல் எக்ஸ் போனால் 2x. 2x வந்து 60 நாட்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 2 30 2 60. எக்ஸோடது வந்து என்ன? 30. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பி என்ன? ஏ ப்ளஸ் பிக்கான நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த பாக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எக்ஸுக்கு பதிலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏவோட நாட்கள் வந்து எக்ஸு தான். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 30 அப்ளை பண்ணால் ஏவோட நாட்கள் 30. அடுத்தது பாருங்கள், பியோட நாட்கள் என்ன? 3x அப்படின்ட்டுருக்கு. அப்போ 3 இன்ட்டு 30 90. ஏவோட நாட்கள் 30 நாட்கள், பியோட நாட்கள் வந்து 90 நாட்கள். இப்போ மீசிமா எப்படி கண்டுபிடிப்போம்? திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா. இதை அப்படியே பெருக்கிக்கோங்க. 3 ஏவோடதில் பாருங்கள் நல்லா. 3 இன்ட்டு 30 எவ்வளவு? 90. அதே மாதிரி 1 இன்ட்டு 90 எவ்வளவு? 90. இப்போ சேமாக தான் எல்லாத்துக்குமே வரும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் 1 கண்டுபிடிச்சாலே எல்லாத்துக்குமே நீங்கள் அதே நம்பரே போட்டுக்கலாம். அப்போ இதுக்கும் 90 தான் இருக்கும். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க, இதுதான் கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏக்கான திறன் 3, பிக்கான திறன் வந்து 1. இப்போ ஏ ப்ளஸ் பிக்கான திறன் என்ன? 3யும் 1யும் கூட்டிங்கன்னா 4 வரும். இப்போ அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 90 வரும் அப்படின்ற மாதிரி தான் சம்மு. 4 இன்ட்டு இந்த இடத்த வந்து நாட்கள் தான் கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 90. 4 இன்ட்டு இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம்? நாட்கள் தான் கண்டுபிடிக்கிறோம், ஈக்குவல் டு 90. இப்போ இதை வந்து 4ஆல் அடிக்கலாம். ஓர் நாங்கள் இதை அடிச்சிங்கன்னா ஈர் நாங்கள் 8, மீதி வந்து எவ்வளோ இருக்கும்? 1. ஈர் நாங்கள் 8, மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். 2 பை எதால் டிவைட் பண்ணிங்களோ அதை கீழே போட்டுக்கோங்க. இப்போ என்ன இருக்குது? 22 2/4 இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். 2ஆல் அடிச்சிங்கன்னா ஓ 2 2 ஈ 2 4, 22 1/2 வருது. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்னென்னா 22 1/2 நாட்கள். இந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது பாருங்க, கவினை விட பிரணீத் வந்து 3 மடங்கு வேலை செய்பவன் மற்றும் கவினை விட 40 நாட்கள் முன்கூட்டியே ஒரு வேலையை முடித்து விடுகிறான் எனில் 2 பேரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே பாக்ஸு ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? திறன், அடுத்த நாட்கள். திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கவின் கொடுத்துருக்காங்க. கவின் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன இருக்குது? பிரணீத் இருக்குது. கேட்டிருக்கிறது என்ன? 2 பேரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கவினும் ப்ளஸ் பிரணீத் இந்த 2 பேரும் சேர்ந்து செஞ்சால்
எத்தனை நாட்களில் முடிப்பர் இப்படின்னு தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். கவினை விட பிரணீத் வந்து 3 மடங்கு வேலை செய்பவன். கவினை விட பிரணீத் தான் 3 மடங்கு வேலை செய்பவன். அப்போ கவின் வந்து 1னா பிரணீத் வந்து 3 மடங்கு வேலை செய்பவன் அப்படின்றது கொடுத்ததை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், நாட்களை வந்து ஆப்போசிட்டாக போட்டுக்குவோம். கவின் வந்து 1னா அதுக்கான நாட்கள் வந்து எக்ஸு, 1 × எக்ஸு எக்ஸு தான். அடுத்து பிரணீத் வந்து 3 இருக்கு, இது ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா 3x அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கவினை விட 40 நாட்கள் முன்கூட்டியே வேலை செய்பவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நாட்களில் வந்திருக்கு, புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன, கவினை விட பிரணீத் வந்து 3 மடங்கு வேலை செய்பவன் மற்றும் கவினை விட 40 நாட்கள் முன்கூட்டியே ஒரு வேலையை செய்து முடிக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 40 நாட்கள் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நாட்களுக்கான டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். 3xல் எக்ஸை போனச்சுன்னா 2x வந்து 40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸு தான் நமக்கு தேவை. அடிச்சிங்கன்னா 1 2 2 20 வரும். எக்ஸோட வேல்யூ என்ன 20. இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். கவினோட நாட்கள் என்ன 3x அப்படின்னு இருக்கு, இங்கே சைடாகவே எடுத்து எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியலனா கவினோடது வந்து 3xன்னு இருக்கு நாட்கள் வந்து, எக்ஸுக்கு பதிலாக இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் என்ன 20, ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா 60 வரும். கவினோட நாட்கள் என்ன 60 நாட்கள். அடுத்தது பிரணீத்துக்கு பாருங்கள், பிரணீத்துக்கு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 20. கவினோட நாட்கள் 60, பிரணீத்தோட நாட்கள் வந்து 20. இப்போ மீசிமா எப்படி கண்டுபிடிப்போம், அப்படியே நீங்கள் பெருக்கிக்கலாம். திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா. 1 × 60 60. அதே மாதிரி இதையும் பெருக்கி பார்த்தா உங்களுக்கு 60 தான் வரும். நீங்கள் பெருக்கவே தேவையில்ல, எல்லாத்தையும் 60ன்னு போட்டுக்கலாம். இப்போ பெருக்கி வேணாலும் பார்த்துக்கோங்க. இங்கே 3 இருக்குது, பிரணீத்துக்கு வந்து 3, திறன் நாட்கள் வந்து 20ன்னு இருக்குது. 3 × 20 60 தான் வரும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார், இந்த நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கவின் ப்ளஸ் பிரணீத் இவங்களுக்கான திறன் என்னன்னு பாருங்கள். கவினுக்கு வந்து 1 திறன், பிரணீத்துக்கு வந்து 3 திறன், ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 4 வரும். அவ்வளோதான். இது அப்படியே தனியாக எடுத்து எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், பெருக்கின ஆன்சர் என்ன வரும் 60 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 × நாட்கள் = 60 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 நாங்க நாங்க, அதே மாதிரி 1 நாங்க நாங்க, மிச்சம் 2 5 நாங்க 20ன்னு வரும். அப்போ நாட்கள் என்ன 15 நாட்கள். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னா 15 நாட்கள். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம பாருங்க. ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர் மற்றும் பிஐ விட ஒரு வேலையை செய்து முடிக்க 30 நாட்கள் குறைவாகவே எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏ பி மட்டும் தான் கேட்டிருக்காங்களே, இதில் அதே மாதிரியே பாக்ஸை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், திறனிங்க திறன், அடுத்தது நாட்கள். திறன் × நாட்கள் தான் என்னன்னா = மீசிமா. ரெண்டுத்தையும் பெருக்கினா தான் மீசிமாவே வரும். அடுத்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, இதில் பி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் சொல்ல. ஏ என்பவர் வந்து பிஐ விட 3 மடங்கு. ஏ வந்து என்னென்னா பிஐ விட 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பி வந்து 1 மடங்குனா ஏ வந்து 3 மடங்கு. நாட்கள் எப்படி போடுவோம், அப்படியே கிராஸாக ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. ஏ வந்து 3னா அதுக்கான நாட்கள் வந்து ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா 3x இங்கே வந்துடும். பி வந்து 1 திறன்னா ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா 1 × x வந்து எக்ஸு தான். இது அவ்வளோதான், அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மற்றும் பிஐ விட வேலையை முடிக்க 30 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறான். இந்த 30 நாட்கள் எப்படி போடுவோம், நாட்களுக்கான வித்தியாசம் தான் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3xல் எக்ஸ் போயிடுச்சுன்னா 2x என்ன 30. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அடிச்சிங்கன்னா 1 2 2 15 2 30 வரும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த 15 வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏவோட நாட்கள் வந்து எக்ஸ் தான் இருக்குது, அப்போ அதோட நாட்கள் என்ன 15. அதே மாதிரி பிக்கு பாருங்கள் 3xன்னு இருக்குது, அப்போ 3 × 15 வந்து எவ்வளோ வரும் 45 வரும். ஏவோட நாட்கள் 15, பியோட நாட்கள் 45. இப்போ மீசிமா எப்படி கண்டுபிடிப்போம், திறனையும் நாட்களையும் பெருக்கினா உங்களுக்கு மீசிமா வந்துடும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீசிமா தேவையில்லை. ஏன்னா பாருங்கள், பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. பியோட நாட்களும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட நாட்கள் வந்து 15, பியோட நாட்கள் வந்து 45. த ஆன்சர் பியோட தான் கேட்டிருக்காங்க 45. இதே உங்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், திறனையும் நாட்களையும் பெருக்குவோம். 3 × 15 எவ்வளோ 45. அதே தான் வரும். 1 × 45 45 வரும். சேம் தான் மீசிமாவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா அட் அ டைமில் பாருங்கள், பியோடதையும் கண்டுபிடிச்சிடுங்க, ஏவோடதையும் கண்டுபிடிச்சிடுங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் பாருங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே பாக்ஸு ஏ, அடுத்தது பி, அடுத்தது ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி திறன் இன்ட்டு நாட்கள், திறன் இன்ட்டு நாட்கள் என்ன மீசிமா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் உள்ளே எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஏ என்பவர் வந்து பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அதே மாதிரி தான் பி வந்து 1 மடங்குனா ஏ வந்து 3 மடங்கு. இந்த ஆப்போசிட்டாக வந்து எழுதிக்கிட்டால் நாட்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட திறன் 3, அப்போ நாட்களை வந்து இங்கே எழுதிக்கிட்டீங்கன்னா 3x, இங்கே 1 இருக்குது, இது அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிங்கன்னா 1 × x வந்து x தான் வரும். அடுத்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில், பிக்கான நாட்களும் கொடுத்துட்டாங்க அவங்களே. பி ஆனவர் வந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிக்கு ஏற்கனவே என்ன போட்டு வச்சுருக்கோம்னா 3xன்னு போட்டு வச்சுருக்கோம். இது எதுக்கு சமம்னா பியோட நாட்களும் கொடுத்துட்டாங்க. 3x வந்து ஈக்குவல் டு 24. உங்களுக்கு புரியுதுல, நாட்கள் கொடுக்காமே நம்ம 3xன்னு போட்டோம். ஆனால் சம்மில் என்ன சொல்லிட்டாங்க, பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ 3x என்னன்னா 24. அடுத்து என்னன்னு பாருங்க, இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3x வந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு. 24ன்னு 3 அடிச்சிங்கன்னா 1 3 3 8 3 24. எக்ஸோட வேல்யூ என்ன 8. இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஏவோட நாட்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏவோட நாட்கள் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோடது வந்து 8 தான். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கான திறன் வந்து 3ன்னு தெரியும், பிக்கான திறன் வந்து 1ன்னு தெரியும். ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஏ ப்ளஸ் பிக்கான திறன் கண்டுபிடிச்சிடலாம். 3 1 கூட்டினீங்கன்னா 4 வந்துருச்சு. அடுத்தது மீசிமா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு. ஏ ப்ளஸ் பிக்கான திறன் வந்து 4 இன்ட்டு அடுத்தது நாட்கள் ஈக்குவல் டு மீசிமா. இதில் வந்து பாருங்கள், இதில் நாட்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் மீசிமா உங்களுக்கு தெரியணும். இந்த மீசிமா எப்படி கண்டுபிடிப்போம், அப்படியே திறன் இன்ட்டு நாட்கள் வந்து பெருக்குனா மீசிமா கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட திறன் வந்து 3, அதோட நாட்கள் வந்து 8 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3 × 8 24. ஒரு இதில் வந்து கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே அதே தான், 24 24. இப்போ மீசிமாவும் கண்டுபிடிச்சிட்டோம் 24ன்னு. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 1 4 4 6 4 24. அப்போ இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கலாம்னா 6 நாட்களில் முடிக்கலாம். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்ம பாருங்க, ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருவரும் சேர்ந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பாக்ஸு திறன் போட்டுக்கோங்க, நாட்கள், திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா. இதில் ஏ கேட்டிருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, அடுத்து பி கொடுத்துருக்காங்க. இருவரும் இணைந்து அப்படின்றது ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. இல்லை ஏ ஆனவர் என்னென்னா பிஐ காட்டிலும் 3 மடங்கு. ஏ வந்து பி வந்து 1 மடங்குனா ஏ வந்து 3 மடங்கு அப்படின்னு சம்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்கோங்க. ஏ வந்து ஏவோட திறன் வந்து 3னா ஆப்போசிட்டாக எழுதுனீங்கன்னா 3x. இங்கே 1 தான் இருக்குது. அப்போ மேலே போனால் எக்ஸு. அடுத்து என்னன்னு பாருங்கள், அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. இங்கே நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஏவை விட பி வந்து எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 24 நாட்கள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாட்களுக்கான வித்தியாசத்தை பாருங்கள். 3xல் எக்ஸ் போயிருச்சுன்னா 2x. 2x என்ன கொடுத்துருக்காங்க 24ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 2 12 2 24 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 12. இப்போ இதை வந்து ஏக்கான நாட்களில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏவோட நாட்களே எக்ஸு தான். இப்போ 12 அப்ளை பண்ணிங்கன்னா ஏவோட நாள் வந்து 12 நாள். அதே மாதிரி பிக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். பியோடது வந்து 3x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 3 × 12 வந்து 36. நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கான திறன் கண்டுபிடிக்கணும். ஏவோட திறன் வந்து 3, பியோட திறன் வந்து 1. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 3 1 கூட்டிங்கன்னா 4. அடுத்து நமக்கு மீசிமா என்னன்னு தெரியணும். அப்போ தான் மீசிமா தெரிஞ்சால் உங்களுக்கு ஏ ப்ளஸ் பிக்கான நாட்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ மீசிமா எப்படி கண்டுபிடிப்போம், ஏவோட திறனையும் நாட்களையும் பெருக்கினாலே உங்களுக்கு மீசிமா வந்துடும். ஏவோட திறன் வந்து 3, ஏவோட நாட்கள் வந்து 12. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ 3 × 12 வந்து எவ்வளோ 36. இது 36னா எல்லாமே 36 தான். அப்போ மீசிமாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே 36 இருக்குது. 4 இன்ட்டு திறன் இன்ட்டு நாட்கள் வந்து என்னன்னா 36 மீசிமா. அடிங்க 1 4 9 36.
இப்போ இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்னா 9 நாட்களில் முடிக்க முடியும். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்ம பாருங்க. ஏ என்பவர் பியை விட 30% திறமையானவர். ஏ என்பவர் ஒரு வேலையை 23 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவரை எப்படி கொடுத்துருந்தாங்க? மடங்கில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தான். அதே மாதிரி தான். சதவீதம்னா என்ன? 100. சதவீதத்தை 100ன்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் தான். அதே மாதிரியே பாக்ஸை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட்டாக வந்து இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ, அடுத்தது பி, அடுத்தது ஏ ப்ளஸ் பி. திறன், நாட்கள், அடுத்தது மீசிமா. திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. திறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஏ என்பவர் வந்து பிஐ விட 30% திறமையானவர். அப்போ சதவீதம்னு கொடுத்தனால இதுவரையும் நம்ம 1ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ சதவீதம்னு கொடுத்தனால 100ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பி வந்து 100னா ஏ வந்து எவ்வளவு? 30% திறமையானவர். அப்போ 130. ஏ 100ன்னு வச்சுக்கிட்டோம்னா சதவீதத்தில் கொடுத்தனால பிஏ வந்து 100% 100ன்னு வச்சுக்கிட்டோம். அதோட ஏ வந்து 30% கூடுதல் அப்படின்றதுனால 100 + 30 வந்து 130. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஏ ப்ளஸ் பிக்கான திறன் கண்டுபிடிங்க. ஏ வந்து 130னா பி வந்து 100னா ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஏ ப்ளஸ் பிக்கான திறன் கண்டுபிடிச்சிடலாம். 130 + 100 வந்து 230. அடுத்து வேற ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏக்கான நாட்களை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. 23 நாட்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஈஸியாக நம்ம வந்து மீசிமாவும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஏக்கான திறனும் தெரிஞ்சிருச்சு, ஏக்கான நாட்களும் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கினாலே உங்களுக்கு மீசிமா என்னன்னு தெரிஞ்சிடும். 130 × 23 3 9 1 3 3 3 2 6 1 2 9 9 2 எவ்வளோ வருது? 2990 வருது. இது 2990னா எல்லாமே 2990 தான். இப்போ கேட்டிருக்கிறது என்ன? இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ திறன் இன்ட்டு நாட்கள் ஈக்குவல் தான் மீசிமா. அப்போ 230 × நாட்கள் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு? 2990. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 23 அடிக்கலாம். ஒரு 23 23. இதை அடிச்சிங்கன்னா ஒரு 23 23 மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அப்போ 69 இருக்கும். 23 எத்தனை இருக்கும்? 3 23 தான் 69 வரும். இப்போ ஏ ப்ளஸ் பி இதுக்கான நாட்கள் எவ்வளோ வந்திருக்கு? 13 நாட்கள் வந்திருக்கு. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்ம பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 7 1/2 மணி நேரங்களில் முடிப்பார். ஏ என்பவர் பிஐ விட 20% திறமை குறைந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்லாம் உங்களுக்கு தப்பாயிரும். ஏன்னா இதுவரை பார்த்த சம்லாம் பாருங்க திறமை அதிகமானவர், திறமை கூடியவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க ஏ வந்து பிஐ விட 20% திறமை குறைந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்க்கலன்னா சம் வந்து தப்பாயிரும். அடுத்து பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ என்பவர் ஒரு வேலையை 7 1/2 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னத்தை வந்து ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிக்கோங்க. 7 2 14 14 1 கூட்டினீங்கன்னா 15 15/2. ஏக்கான நாட்கள் அதாவது நேரத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பாக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஏ அடுத்தது பி இருவரும் வேலை செய்து அதை பற்றிலாம் நமக்கு கொடுக்கல. அப்போ ஏபி மட்டும் நம்ம போட்டால் போதும். அடுத்தது திறன், அடுத்தது நாட்கள் ஈக்குவல் டு மீசிமா. திறனையும் நாட்களையும் பெருக்கினா தான் மீசிமா வரும். இது உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏக்கான திறனை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏக்கான திறன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து ஏ என்பவர் ஒரு வேலையை 7 1/2 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 7 1/2 தான் 15/2 அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். ஏக்கான நாட்கள் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு 15/2. இதில் வந்து நாட்கள் நம்ம போடக்கூடாது, மணி நேரத்தில் கொடுத்துருக்கனால மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கணும். நம்ம எல்லா சமக்குமே நாட்கள்னு சொல்லியிருக்கோம். அதனால் நாட்கள்னே சும்மா போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது ஏ என்பவர் பிஐ விட 20% திறமை குறைந்தவர். பிஐ விட சதவீதம்னா 100ன்னு வச்சுக்க சொன்னோம். இப்போ பி வந்து 100. 20% திறமை குறைந்தவர்னு சொல்லியிருக்காங்க. அதிகம்னா என்ன பண்ணுவோம்? 120 போட்டுருவோம். இதில் வந்து திறமை குறைந்தவர்னு சொன்னனால என்ன பண்ணோம்னா 100லேருந்து 20 மைனஸ் பண்ணோம்னா 80.
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பியை விட ஏ வந்து 20% திறமை குறைந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கனால பி வந்து 100%னா அதோட 20% குறைந்தவர்னா 100ல் 20 போணுச்சுன்னா 80. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும், அதாவது நாட்கள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். அப்படியே மீசிமா கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை அப்படியே கேன்சல் பண்ணி போருங்க, ஏன்னா பெருக்கல்ல தான் இருக்குது. 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 2 40 வரும். 40 × 15 நாங்கள் 20 மிச்சம் 2 நாங்கள் 5 6 600 வரும். இதுக்கான மீசிமா என்ன 600. ரெண்டுத்தையும் பெருக்கி இருக்கும். நீங்கள் குழப்பிக்காதீங்க, பின்னத்தில் இருக்கனால உங்களுக்கு கேன்சல் பண்ண மாதிரி இருக்கும். திறன் இன்ட்டு நாட்களை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு மீசிமா வந்துடும். இது 600னா இதுவும் 600 தான். ரொம்ப சிம்பிள். இது அப்படியே எடுத்து எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது, பிக்கான நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. பியோட திறன் என்ன 100. 100 × நாட்கள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு மீசிமா என்ன 600. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிக்கான நாட்கள் என்ன 6 தான். இதுதான் ஆன்சர். 6 நாட்கள், அதாவது 6 மணி நேரம். இதில் மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க, அதனால் 6 மணி நேரம். இதுதான் ஆன்சர். அடுத்த சம்மு. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். இதில் கூடுதல் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இருவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டே கொடுக்கல. இப்போ ஏவும் பியும் அது மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரியே பாக்ஸை போடுங்க. ஏ போட்டுக்கோங்க, அடுத்து பி போட்டுக்கோங்க. இங்கே வந்து திறன், அடுத்தது நாட்கள், அடுத்தது மீசிமா. திறனையும் நாட்களையும் பெருக்கினா தான் உங்களுக்கு மீசிமா கிடைக்கும். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் உள்ளே எழுதிக்கோங்க. ஏ என்பவர் வந்து தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். அப்போ ஏக்கான நாட்கள் கொடுத்துட்டாங்க 35ன்னு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆனவர் வந்து ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். பி வந்து என்னன்னா ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி தான் ஏயை விட 40%. அப்போ பி வந்து என்னன்னா ஏ வந்து 100னா பி வந்து ஏயை விட 40%னா 140 பிக்கு வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏ வந்து 100னா பி தான் அதிகமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100 + 40 140. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்கான நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. அப்படியே பாருங்கள், ஏவோடத வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏக்கான திறன் என்ன 100 இன்ட்டு திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 100 × 35 எவ்வளவு 3500. இது 3500னா இது 3500 தான். இது அப்படியே கண்டுபிடிங்க. 140 × நாட்கள் ஈக்குவல் டு 3500. 140 × நாட்கள் தான் கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 3500. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 7ஆல் அடிக்கலாம். 7 14 5 35 0 50 இருக்குது. இப்போ 2ஆல் அடிக்கலாம். 2 2 25 வரும். இப்போ பிக்கான நாட்கள் என்ன 25 நாட்கள். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. எல்லா சமயமே பாருங்கள், ரொம்ப ஸ்டெப்பாக நம்ம போட்டு போல ஈஸியாக ஒரே பாக்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சம்மு. பி என்பவர் ஏயை விட 25% திறமையானவர். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பர் எனில் பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபி இருவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபி மட்டும் போட்டால் போதாது, ஏ + பியும் நம்ம போடணும். அதே மாதிரியே பாக்ஸை போடுங்க. ஏ பி ஏ + பி. திறன், அடுத்தது நாட்கள், அடுத்தது மீசிமா. மீசிமா எப்படி கண்டுபிடிப்போம், திறனையும் நாட்களையும் பெருக்கணும்னா மீசிமா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. பி என்பவர் என்னென்னா ஏயை விட 25% திறமையானவர். ஏயை விட பி தான் அதிகம் திறமையை வாய்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ வந்து 100னா பி வந்து 125. ஏ வந்து 100னா 25% திறமையானவர்னு சொன்னனால 25 வந்து கூட்டிக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பர். அப்போ ஏ + பிக்கான நாட்கள் கொடுத்துருக்காங்க 35ன்னு இதில் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிக்கான நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு பாருங்கள். இதுக்கான மீசிமா உங்களுக்கு தெரிஞ்சாதான், அதாவது மீசிமா உங்களுக்கு தெரிஞ்சாதான்
இந்த பிக்கான நாட்களே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வேறு என்ன வழி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஏ ப்ளஸ் பிக்கான திறன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏவோட திறன் வந்து 100, பியோட திறன் வந்து 125. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 225 வரும். அப்போ திறன் இன்ட்டு நாட்கள் என்ன மீசிமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி பாருங்கள். 225 35 அப்படியே பெருக்குங்க. I5 25 மிச்சம் 2, I2 10 12 மிச்சம் 1, I2 10 1 11, I3 15 மிச்சம் 1, 3 2 6 1 7, 3 2 6 5 7 8 7. இப்போ இதுக்கான மீசிமா என்ன 7875. இது 7875னா எல்லாமே அதே தான் வரும். 7875 இதுவும் 7875. இப்போ இதுக்கான மீசிமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான், ஈஸியானது. திறன் இன்ட்டு நாட்கள் தான் மீசிமா. அப்போ பியோட திறன் தெரியும், அதே மாதிரி மீசிமாவும் தெரியும். நாட்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 125 இன்ட்டு நாட்கள் ஈக்குவல் டு 7875. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் அடிக்கலாம். 2 10 மிச்சம் 2 I5 25. இதை அடிச்சிங்கன்னா 5 5 மிச்சம் 2 I5 25 மிச்சம் 3, 7 5 35 மிச்சம் 2 I5 25. திருப்பி 5ஆல் அடிக்கலாம். I5 25 இதை அடிச்சிங்கன்னா 3 5 15, 5 5 மிச்சம் 2 I5 25. திருப்பி 5ஆல் அடிக்கலாம். 5 5 அதே மாதிரி இதை அடிச்சிங்கன்னா 6 5 30 மிச்சம் 1 3 5 15. இதுக்கான நாட்கள் எவ்வளோ வருது 63 நாட்கள். பிக்கான நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 63 நாட்களில் முடிப்பார். த ஆன்சர் ஆப்ஷன் அது பி. இதுவரையும் டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் காலம், இதில் வந்து 3 டைப் நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே ஒரே ஒரு பாக்ஸை வச்சே நம்ம ஈஸியாக பார்த்துருப்போம். இந்த மெத்தட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் டைப் 4 பார்க்கலாம்.